ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இது மரவள்ளி கிழங்குங்க, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி சுத்தம் பண்ணி குக்கரில் ஒரு 4 to 5 சவுண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் பேஷண்ட் மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. வேக வச்சு எடுத்துட்டதை ஆற வைங்க. ஒரு ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, மஞ்சப்பொடி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே இது ஆறிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கப்பக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்கும் நம்ம புலாவ்லேருந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஏன் வெறுமை ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கினோன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடும். ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு அதையும் கலக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை துண்டு துண்டாக போட்டு இதில் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையும் போடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.